Hi students, today we are going to learn about patterns. Patterns na என்னது அமைப்புகள். First termல நம்ம patterns படிச்சோமா? இப்போ என்ன படிக்க போறோம் அப்படினா keywords பாருங்க body movements. Body movementsல patterns எப்படி அமைஞ்சிருக்கு? Patternsனா என்ன அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். Patterns in shapes. வடிவங்களை வச்சு ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம். travel through இங்க பாருங்க இங்க ஒரு வீடு கொடுத்திருக்கா. look at the picture. இந்த படத்தை பாருங்க என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இங்க என்ன இருக்கு? சர்க்கிள் இருக்கு, அடுத்தது ஸ்கொயர் இருக்கு, ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள். இந்த படிக்கட்டு எப்படி அமைஞ்சிருக்கு? rectangle. okay, ஜன்னல் ஸ்கொயர், விண்டோ இஸ் ஸ்கொயர். ஓகே, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. இங்க பாருங்க மேலே ட்ரையாங்கிள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸ்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இதுதான் ஒரு அமைப்பு. பாருங்க என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, அடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் சர்க்கிள். இது ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த பிக்சரை பார்த்து நேம் த ஷேப் தட் யூ குட் see in this picture. அதாவது இந்த வீட்டில் எந்தெந்த ஷேப் எல்லாம் உங்களால பார்க்க முடியுது அதை லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? என்னென்ன ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்ட்ல படிச்சிருக்கீங்க தானே, என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க என்ன இருக்குன்னு. சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள், ரெக்டாங்கிள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்ன ஷேப்? 2D ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? லேர்ன், அப்சர்வ் த பேட்டர்ன் இன் ஷேப்ஸ், கம்ப்ளீட் இட். அதாவது இந்த பேட்டர்னை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்கொயர் 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 ஸ்கொயர்னு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த அமைப்பு எதில் அமைஞ்சிருக்கு? ஸ்கொயரா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஃபுல்லா ஸ்கொயர். நெக்ஸ்ட் சர்க்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும்? சர்க்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள்னு என்ன பண்ணணும்? நீங்க வரையணும். டவுன் ஏரோ, அப் ஏரோ, டவுன், அப், down, up, down. next na down arrow, up arrow, down arrow, up arrow, down arrow, up arrow அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டர்ன்ஸ் அமைச்சிடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, what is this? This is rectangle, circle and this is rhombus. rectangle, circle, rhombus. next rectangle, circle, rhombus, rectangle, circle, rhombus. நீங்க இந்த மாதிரி வரையணும். ஓகேவா? இது ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி, டெக்கரேட் யுவர் கிளாஸ். கிளாஸ் எப்படி வந்து டெக்கரேட் பண்றது அப்படின்றத இதுல பார்ப்போம். ப்ரிப்பேர் சிமிலர் ஷேப் as given. அதாவது இங்க ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள், ஸ்டார், ஸ்கொயர். இந்த ஷேப்ஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். Cut out a long strip in a chart as shown below. அதாவது இதே அளவுக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்கிற ஒரு சார்ட் என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கட் பண்ணி மேக் யுவர் ஓன் பேட்டர்ன் பை யூசிங் த ப்ரிப்பேர்டு ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஷேப்பு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ரோம்பஸ், இந்த ஷேப்ஸை வச்சு என்ன பண்ணணும்? நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி நம்மளாவே ஒரு பேட்டர்ன்ஸ் உருவாக்கணும். சர்க்கிள், ரோம்பஸ், ஸ்டார், சர்க்கிள், ரோம்பஸ், ஸ்டார், சர்க்கிள், ரோம்பஸ், ஸ்டார். நீங்க எப்படி வேணாலும் பேட்டர்ன் அமைச்சு பண்ணி பார்க்கலாம். யூஸ் இட் டு டெக்கரேட் யுவர் கிளாஸ் ரூம் வித் த ஹெல்ப் ஆஃப் த டீச்சர். உங்க கிளாஸ் டீச்சரோட உதவியோட உங்க கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணுங்க இது மாதிரி செஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நோ மோர்.
ரங்கோலி. ரங்கோலின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல அழகா ரங்கோலி கோலம் போடுவாங்க. நீங்க இந்த ஷேப்ஸை வச்சு ரங்கோலி கோலம் போடுறது எப்படின்றத கத்துக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுல போட்டு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரையணும்? ஸ்கொயர். ஸ்கொயர். அடுத்தது இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர். ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர். அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, இங்க வரைஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். சுத்திலும் இது வந்து ஒரு கோலம் மாதிரி தெரியுதா? ஆமா. நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், அப்புறம் சின்னதா ஒரு சர்க்கிள். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு அவங்கள ரங்கோலி உருவாக்கி இருக்கிறாங்க பேட்டர்ன்ஸ் அமைப்பா. நீங்களும் என்ன பண்ணணும்? ரங்கோலி உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸை வச்சு நீங்க போட்டு பார்க்கலாம். ஓகேவா? எந்தெந்த ஷேப்ஸ் இருக்கோ அதுல எப்படிலாம் நீங்க ரங்கோலி போட முடியும்ன்றத நீங்க வரைஞ்சு பாருங்க. டிரா ஷேப்ஸ் இன் டிஃபரண்ட் பேட்டர்ன் டு மேக் யுவர் ஓன் ரங்கோலி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், லெஷர் டைம், மேட்ச் த சிமிலர் பேட்டர்ன்ஸ். அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஸ்கொயர். இதுக்கு மேட்சா எங்க இருக்கு பாருங்க. இங்க ஸ்டார் இருக்கு. இங்க சர்க்கிள் இருக்கா? இங்க சர்க்கிள் இருக்கு, ரோம்பஸ் இருக்கு, ஸ்டார், சர்க்கிள், ரோம்பஸ், ஸ்டார். அப்ப இதுக்கு நேரா மேட்ச் ஆகும். இதுக்கு நேரா என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்னு ஃபுல்லா ட்ரையாங்கிள் எலமெண்ட்ஸ் இருக்கு. ட்ரையாங்கிள இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டா என்ன ஆகும்? ஸ்டாரா மாறும்ல. அப்ப என்னது? இதுக்கு இது மேட்ச். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஸ்டார்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள்ஸ் ஸ்டார்ஸ் மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் எ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஓகே, இங்க என்ன இருக்கு? ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இதுக்கு இது ஈக்குவல். ஓகே. பேட்டர்ன்ஸ் இன் பாடி மூமெண்ட்ஸ். பாடி மூமெண்ட்ஸ், உடல் அசைவுகளை வைத்து எப்படி ஒரு அமைப்பை உண்டாக்குறது அப்படின்றத இதுல நம்ம பார்ப்போம். டிராவல் த்ரூ. டிராவல் த்ரூ பாடி மூமெண்ட்ஸ். பாடி மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? உடல் அசைவுகள். ஓகேவா? பாப்போமா? மா மா மா, I can run, I can run. La la la, I can jump, I can jump. Oh ho ho, I can swim, I can swim. Pa pa pa, I can swing, I can swing. Hey hey hey, I can do, I can do. ஓகேவா? திரும்ப பாடலாமா? Ma ma ma, I can run, I can run. La la la, I can jump, I can jump. Ho ho ho, I can swim, I can swim. Pa pa pa, I can swing, I can swing. Hey hey hey, I can do, I can do. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, நான் வந்து ஓடுவேன், நான் வந்து குதிப்பேன், நான் வந்து நீந்துவேன், நான் வந்து ஊஞ்சல் ஆடுவேன். ஸ்விங்னா என்னது? ஊஞ்சல் ஆடுறது. இங்க என்ன பண்ணிருக்காங்க? என்னென்ன பிக்சர் இருக்கு? ரன், ஐ கேன் ரன், என்னால ஓட முடியும். ஐ கேன் ஜம்ப், நான் வந்து என்னால குதிக்க முடியும். ஐ கேன் ஸ்விம், என்னால வந்து என்ன பண்ண முடியும்? நீந்த முடியும். அடுத்தது என்னால வந்து ஊஞ்சல் ஆட முடியும். ஐ கேன் ஸ்விங், ஊஞ்சல் ஆடுறது. ஐ கேன் டூ, என்னால செய்ய முடியும். ஓகேவா? இதெல்லாம் என்னது? உடல் அசைவுகள், பாடி மூமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா லேர்ன். பாடி மூமெண்ட்ஸ் வச்சு இப்போ எப்படிலாம் மூமெண்ட்ஸ், அது வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறதன் மூலமா ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி இங்க பாருங்க, பேர்ட்ஸ் இங்க கொடுத்துருக்குறாங்க, டீர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில்ட்ரன் கொடுத்துருக்குறாங்க. அப்சர்வ் த பேட்டர்ன் இன் பாடி மூமெண்ட்ஸ். அதாவது இதுல உள்ள பேட்டர்ன்ஸை என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? பறவை குறுகி இருக்கு, அப்புறம் பறக்குது. பறவை குறுகி இருக்கு, அப்புறம் பறக்குது. குறுகி இருக்கு, அப்புறம் பறக்குது. ஓகேவா? இதுல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
பறக்கல பறக்குது, பறக்கல பறக்குது. ஓகேவா? அந்த மாதிரி பேட்டர்ன்ஸா இது வந்து அமைஞ்சிருக்கு. மான் வந்து நடக்குது, அப்புறம் தன்னுடைய காலை தரையில படாம குதிக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தாவுது. ஓகேவா? அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் உள்ளது நடக்குது, அதுக்கப்புறம் தரையில படாம குதிக்குது, நெக்ஸ்ட் தாவுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த பையனை பாருங்க என்ன பண்றான். ஃபர்ஸ்ட் தன்னுடைய கைய வானத்துக்கு நேரா, அபவ் த ஸ்கை, வானத்துக்கு நேரா என்ன பண்றான், நீட்டி இருக்கிறான். நெக்ஸ்ட் தன்னுடைய கைய நேரா விரிச்சிருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, இந்த படத்துக்கும் இந்த படம் இது மூன்றுமே ஒன்னா இருக்கும். இதுவும் மாறுபட்டு இருக்கும், வேற மாதிரி. இதுவும் ஒன்னா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு பேர்ஸா இருக்கு. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுல இது ரெண்டும் ஜோடி, இது ரெண்டும் ஜோடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளது, ஒவ்வொரு பேர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, அது ஒரு அமைப்புல இருக்கு. நெக்ஸ்ட் உள்ளது, அடுத்த உள்ளது வந்து என்னது இருக்கு, அடுத்த அமைப்புல இருக்கு. ஓகேவா? இந்த பாடி மூமெண்ட்ஸ் பாருங்க. இந்த பையன் மேல தூக்கி இருக்கான், கை நீட்டு இருக்கான், மேல தூக்கி அதாவது வானத்தை பார்த்து வச்சிருக்கிறான். நெக்ஸ்ட் என்ன பண்றான், கையை நீட்டுறான். அடுத்தது திரும்ப வானத்தை பார்த்து திரும்பவும் கையை நீட்டுறான். கராத்தே நீங்க செய்வீங்க தானே, மேல வச்சு செய்யணும், அடுத்தது வந்து கீழே இது பண்ணணும். கராத்தா, குன்ஃபு இதெல்லாம் கத்துக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியா சொல்றப்ப புரியும். ஓகேவா? பிராக்டிஸ், கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ், கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ். பாருங்க, இந்த பொம்மை பாருங்க, இந்த பொம்மை பாருங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு ஜோடா இருக்கா, நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோடு வந்து இங்க அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வி ஷேப்ல இந்த பொம்மை கையை தூக்கி இருக்கு, நேரா விரிச்சிருக்கு தன்னுடைய கையை. அப்புறம் மேல தூக்கி, ரெண்டு கையும் மேல தூக்கி இருக்கு, இது நேரா விரிச்சுது. ரெண்டு கையும் மேல தூக்கி இருக்கு, நேரா இருக்கு, ரெண்டு கையும் மேல தூக்கி இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், அடுத்தது நேரா இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு கையும் மேல தூக்கி இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணணும், வரையணும். நேரா இருக்கு, அப்புறம் ரெண்டு கையும் மேல தூக்கி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தன்னுடைய காலை என்ன பண்ணிருக்கு, நேரா வச்சிருக்கு. ரெண்டு காலும் நேரா வச்சிருக்கு, ஒரு காலை தூக்கி இருக்கு, ரெண்டு காலை நேரா வச்சிருக்கு, ஒரு கால் தூக்கி இருக்கு, ரெண்டு காலை நேரா வச்சிருக்கு, அடுத்தது தூக்கி இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டு காலை நேரா வச்சிருக்கு, அடுத்தது ஒரு கால் வந்து தூக்கி இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு கால், அப்புறம் ஒரு கால். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு புரியுதா? இது மாதிரி கொடுத்தா நீங்க செய்வீங்களாமா? இது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேம் ப்ரொசீஜர். ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் டு ஸ்டாண்ட் இன் எ சர்க்கிள். அதாவது ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வட்டமாக நிற்க வச்சிடணும், நீங்களாம் நின்றுக்கணும். இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இஃப் த டீச்சர் சேஸ் ஸ்மால் பார்ட், ஸ்டூடெண்ட் கீப் தேர் hands close to each other. When the teacher says big part, students keep their hands wide. One who does wrongly has to go out of the game. The student who stands till the end is the winner. இந்த ஸ்மால் பாட் பிக் பாட் அப்படின்ற கேம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அம்மா கூட சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தர் ஸ்மால் பாட் அப்படின்னு சொல்கிறப்ப தன்னுடைய கையை இந்த தம்பி குறுக்கி இருக்கிறான் பார்த்தியா, அதே மாதிரி நீங்கள் குறுக்கி காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிக் பாட் அப்படின்றது சொல்லும்போது யாராவது ஒருத்தரை சொல்ல வைக்கலாம், மற்றவங்க ரவுண்டா நின்றுக்கிட்டு என்ன பண்ணும், பிக் பாட் அப்படின்னு சொல்றப்ப தன்னுடைய கையை விரிக்கணும். ஓகேவா? இங்க பத்தியா செஞ்சிருக்கிறாங்க இந்த அண்ணன், அதே மாதிரி செய்யணும். யார் வந்து சொல்றப்ப தப்பா, இப்ப பிக் பாட்னு சொல்றப்ப ஸ்மால் பாட்டை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தப்பா இது பண்ணிட்டாங்க, அவங்கள என்ன பண்ணிடணும், கேம்ல இருந்து அவுட் ஆக்கி எடுத்துடணும், வெளியில அவுட்னு சொல்லி எடுத்துட்டு யார் லாஸ்ட் வரையிலும் கடைசி வரையிலும் செய்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமை நீங்கள் விளையாடி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ட்ரை தீஸ்.
Do this exercise, enjoy the pattern in it, make your own pattern. அதாவது இந்த எக்ஸசைஸ் இவங்க செய்கிறாங்கல்ல, இதை கவனித்து நீங்கள் பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்களாவே ஒரு பேட்டர்ன்ஸ் நீங்கள் உங்களுடைய பாடி மூமெண்ட்ஸ் மூலமாக செய்யலாம். அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தன்னோட கையை நேராக நீட்டுறாங்க. நெக்ஸ்ட் தன்னோட ஷோல்டரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹிப்பில், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த பையன் செய்கிறாங்க பாருங்க, தன்னுடைய 2 கைகளையும் இந்த பக்கமா, அதாவது ரைட் சைடு நீட்டி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்பு, அப்புறம் ஸ்ட்ரைட்டு, அப்புறம் நேராக நிற்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக தன்னுடைய கையை விரிச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸாக. நீங்களும் இந்த பேட்டர்ன்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சுருக்கிறது மூலமாக உங்களுக்கு தெரியும் தானே. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.